சென்னை வேளச்சேரியில் தவறான சிகிச்சை அளித்ததால் மகனின் இரண்டாவது கால் பறிபோய்விட்டதாக தந்தை போலீசில் புகார் அளித்திருக்கிறார். சிறுவனுக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதா? சிறுவனுக்கு நேர்ந்தது என்ன? இப்படி சுட்டித்தனமாக ஆட்டம் போட்ட சிறுவன் தற்போது ஒரு காலை இழந்து அறைக்குள் முடங்கி கிடக்கிறார். மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் ஒரு காலை இழந்த சிறுவனின் வேதனைதான் இது. இங்க இன்ஜெக்ஷன்லாம் போட்டு மருந்து போடுற மாதிரி செஞ்சாங்க. அப்பதான் காலில் கட்டு போட்டதை பார்த்தேன். அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன் கால் எடுத்துட்டாங்கன்னு. சென்னை வேளச்சேரி நேரு நகர் 3வது தெருவைச் சேர்ந்த சின்னையா என்பவரின் மகன் ஹரிகிருஷ்ணன். 11 வயதான ஹரிகிருஷ்ணன் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். ஹரிகிருஷ்ணனுக்கு இடது கால் விரலில் அடிக்கடி வலி ஏற்படவே சென்னை ஆதம்பாக்கம் மவுண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு மகனை அழைத்து சென்றுள்ளார். மருத்துவர் சரவணன் சிறுவனை சோதித்து பார்த்து காலில் இரத்த ஓட்டம் சீராக இல்லை எனவும் ஆஞ்சியோகிராம் சிகிச்சை அளித்தால் சீராகிவிடும் என்றும் தெரிவித்துள்ளார். பெற்றோர் சம்மதம் தெரிவிக்க சிறுவன் ஹரிகிருஷ்ணனுக்கு காலில் நரம்புகள் வழியாக மருந்துகள் செலுத்தப்பட்டு ஆஞ்சியோகிராம் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. சிகிச்சை அளிக்கப்பட்டும் ஹரிகிருஷ்ணனுக்கு காலில் வலி குறையாமல் இருந்ததோடு கால் வீக்கமடைந்து அடுத்த சில நாட்களில் கருப்பு நிறமாக மாறி உள்ளது. காலில் முறையாக இரத்த ஓட்டம் இல்லாததால் காலை சரி செய்ய முடியாது எனவும் அப்படியே விட்டுவிட்டால் ஹரிகிருஷ்ணனின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்றும் மருத்துவர் சரவணன் தெரிவித்துள்ளார். கால் முட்டியிலிருந்து வெட்டி காலை அகற்றிவிட்டால் சிறுவன் ஹரிகிருஷ்ணனின் உயிருக்கு ஆபத்து இல்லை என்று மருத்துவர் சரவணன் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மகனின் நிலையை பார்த்து பதறி துடித்த பெற்றோர் மகனின் உயிரை காப்பாற்றுவதற்காக காலை வெட்டி அகற்றுவதற்கு ஒப்புதல் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஹரிகிருஷ்ணனுக்கு அறுவை சிகிச்சை மூலம் இடது கால் அகற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் தனது மகனுக்கு தவறான சிகிச்சை அளித்ததால் தான் காலை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர் மீதும் மருத்துவமனை மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஹரிகிருஷ்ணனின் தந்தை சின்னையா புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரிலேயே மேற்கண்ட தகவல்களை அவர் தெரிவித்திருக்கிறார். 3 நாள் அறுவை சிகிச்சை இருந்தது. வந்துட்டு போய் அந்த நீடில் அப்படியே உள்ளே இருந்தது. சக்ஸஸ் ஆகல, சரியில்லை, உள்ள நரம்பு இல்லை, அவனுக்கு பிளட்டு கிளாட்டாக சீராகல, அவனுக்கு திருப்பி அந்த இதாகிடுச்சின்னு ஐசியூவில் தான் போட்டாங்க. அந்த இது பண்ண ஆஞ்சியோ பண்ண டியூப்லாம் அப்படியே உள்ளே இருக்குது. என்ன சார் உள்ளே இருக்குது, ஏன் சார் எடுக்கலன்னு, இல்லைம்மா எத்தாச்சுன்னு நீங்கள் வெளியே இருக்குன்னு அதுவும் அது ரிமூவ் பண்ணிட்டார். அப்போது திருப்பி அவங்க ஆப்ரேஷன் பண்ணி திருப்பி ஐசியூ எடுத்து போடுறது. டேடி துடிக்கிறான், டேடி வலிது டேடி, எதனா பண்ணுங்க டேடி ப்ளீஸ் டேடி துடிக்கிறான் சார். அப்புறம் டாக்டர் முறையிட்டேன், இருங்க வெயிட் பண்ணுங்கன்னு நைட்டு மிட் நைட்டில் கூப்பிட்டு அது கால் எடுத்தாகணும், இல்லை பையன் உயிர் ஆபத்து, கால் வேணுமா உயிர் வேணுமாண்ணா. நான் கால் தான் வேணாம் சார், கால் வேணாம், உயிர் தான் எனக்கு முக்கியம், என் பையன் ஹரிகிருஷ்ணன் வந்தால் போதும் அப்படி சொல்லிட்டேன் சார். என் பையனோட காலை ரிமூவ் பண்ணது என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு எடுத்துட்டாங்க சார். எடுத்துகிட்ட பிறகு அதான் சார் என்ன சார் தவறாக சிகிச்சை பண்ணிட்டீங்க நீங்கள், என்ன சார் இல்லைங்க அதெல்லாம் நரம்பே இல்லை, அது நான் பண்ணது கரெக்டு தான் எல்லாமே பண்ணிட்டார் சார். அவர் என் பையனுக்கு தவறான சிகிச்சை கொடுத்த டாக்டர் சரவணன் மவுண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி டாக்டர், அவர் தக்க தண்டனை கொடுக்கும் சார். அதுபோல் மருத்துவர் இருக்கக்கூடாது சார். என் பையனுக்கு நடந்த இது இவர் யாருக்கும் எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது சார். எந்த அப்பாவுக்கும் எந்த குழந்தைக்கும் இந்த இது நடக்கக்கூடாது சார். இது என் குழந்தைகளும் போடும் சார். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நல்லா தண்டனை கொடுக்கும் சார், டாக்டருக்கு தண்டனை கொடுக்கும் சார். இது ரீச் ஆகணும் சார். என் பையனுக்கு அரசாங்கம் மூலமாக என் பையனுக்கு எதனா ஒரு உதவி பண்ணுங்க சார். சின்னையாவின் புகாரை பெற்றுக்கொண்ட ஆதம்பாக்கம் போலீசார் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணையை தொடங்கி உள்ளனர். கால் அகற்றப்பட்ட நிலையில் சிறுவன் ஹரிகிருஷ்ணன் தனது வேதனையை தெரிவித்தது அனைவருக்கும் கண்ணீரை வரவழைப்பதாக இருந்தது. நைட்டு சொன்ன உடனே நான் வேணாம் சொன்னேன். சரி எடுக்க மாட்டேன்னு தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் ஆச்சு. 2 நாளுக்கு அப்புறமும் கால் எடுத்து கூட எனக்கு தெரியாது. சமயம் வலிச்சுது. வெறும் ஆப்ரேஷன் தான் பண்ணாங்க, கால் எடுக்கலன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஏதோ இங்க இன்ஜெக்ஷன்லாம் போட்டு மருந்து போடுற மாதிரி செஞ்சாங்க. அப்பதான் காலில் கட்டு போட்டதை பார்த்தேன். அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன் கால் எடுத்துட்டாங்கன்னு. அப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் கேட்டுட்டே இருக்கேன், எதுக்கு கால் எடுத்தீங்க, நான் ஒரு தடவை கூட சொல்லல. அவர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு கால் எடுத்தது?
மன்னிச்சிடலாம் சொன்னாரு. நீ ஏன் மன்னிச்சுன்னு சொல்றீங்கன்னு கேட்டியா நீ? நிறைய தடவை கேட்டேன். ம். ஆனா அவர் ஒரு தடவை கூட பதிலே சொல்லல. இந்த சம்பவம் குறித்து மருத்துவமனை சார்பில் விளக்கம் கேட்டபோது சிறுவனுக்கு சரியான சிகிச்சை அளித்ததாகவும் மருத்துவர்கள் தவறு செய்யவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர்.